விஜய் கட்சி உருவெடுக்கும் அப்படிங்கிறாங்களா? அப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா கருத்து கணிப்புகள் எல்லாம் அவருக்கும் ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க மீடியாலாம். எனக்கு கருத்து கணிப்பெல்லாம் பாரத பிரதமர் அவங்க ஆட்கள் நிறுவனங்கள் தான் நடத்த அவங்க சொல்லதை செய்வாங்க. சிபிஐக்கு இப்போ செந்தில் பாலாஜியோட அந்த டிரான்ஸ்ஃபார்மல் கொள்முதல் வழக்கையும் இப்போ மாற்றிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க சார்? என்ன மாதிரியான செயல்பாடு? அதுக்கு செந்தில் பாலாஜி தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கார். நாங்கள் 87 என்ன நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறதோ அதே நடைமுறையை தான் நாங்களும் இப்போ கடைபிடிச்சிருக்கோம். எந்த தவறும் செய்யவில்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டார். நான் நீங்கள் கேட்டதுனால இதன் மூலம் இன்னொரு செய்தியை சொன்னேன். 2011 21 வரை 10 ஆண்டு காலம் அதானி அவர்கள் நிலக்கரி கொள்முதல் பண்ணி கொடுத்தாங்க. அந்த நிலக்கரி கொள்முதல் பண்ணக்கு 6 எரிதிறன் உள்ள நிலக்கரியை சப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு 4 எரிதிறன் தரம் குறைந்த நிலக்கரி சப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. எந்த கண்ட்ரியில் நிலக்கரி கொள்முதல் பண்ணமோ அந்த ஆரிஜின் சர்டிஃபிகேட்டில் தான் என்ன எழுதியிருப்பாங்க, அந்த நிலக்கரியினுடைய தரம் எழுதியிருப்பாங்க. அந்த ஆரிஜின் சர்டிஃபிகேட் இல்லாமல் அவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. ஆனால் ஏடிஎம்கே ஆட்சி அதானி நிலக்கரி சப்ளையில் ஆரிஜின் சர்டிஃபிகேட்டே இல்லாமல் ஒரு ஃபேக் நிறுவனத்தை வச்சு இது தரமானதான்னு சொல்லி ஃபேக் காட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து முழு ஊழல் பண்ணது ஏடிஎம்கே ஆட்சியில் அதானி சேர்ந்து பண்ணாங்க. அதுக்கு நான் சொல்லலை, இந்த ஊழலை சிஏஜி ரிப்போர்ட்டு 826 கோடி ரூபா ரேண்டமாக பார்த்ததில் 826 கோடி ரூபாய் ஈபிக்கு மின் வாரியத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எதிலிருந்து? அதானிய ஏடிஎம்கே ஆட்சியில் 2011 21 வரைக்கும் அவங்ககிட்ட அதானிட்ட நிலக்கரி கொள்முதலில் மட்டும் 826 கோடி ரூபா ஈபிக்கு இழப்புன்னு சொல்லியிருக்கு. அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை வச்சு இடியோ சிபிஐயோ அல்லது ஏன் நீதிமன்றமோ சூமோட்டாவாட்டு அதை எடுத்து விசாரிக்க தயாரா? அவ்வளோதான்.